இந்த செடி வந்து இப்போதைக்கு பட்டு போச்சு. பட்டு போச்சுன்னா அந்த செடியில் கடலை வருமா என்னன்னு தெரில. இங்கே பாருங்கள், இதில் வந்து கடலையே இல்லை. இதுவும் போக நான் கையில் பிடிச்சிருக்க பார்த்தீங்கன்னா அது கடலை இல்லை, இது ஒரு புழு. இந்த மண்புழுவை பாருங்கள், இந்த மண்புழு வந்து இந்த செடியில் இருக்குது, தெரியுதுங்களா? அது அந்த புழுவே வந்து உசுரோடு தான் இருக்குது, என் கையில் தான் இருக்குது. என்ன பண்ணுதுன்றதை பாருங்கள். நகலாமல் தான் அப்படியே தான் அந்த புழு வந்து கையில் இருக்குது. கடலை காட்டுக்கெல்லாம் வந்தீங்கன்னா கடலை பிடுங்குற வரைக்குமே இந்த மாதிரி புழு தான் அதிகமாக செடிக்குள்ளே இருக்கும். அந்த புழு போய் தான் அந்த செடியை வந்து இல்லாமல் பண்ணிடுச்சு பாருங்கள். இந்த செடியில் வந்து ஒன்று கூட இல்லை. ஏன் அந்த கடலை பூரா இல்லைன்னா இந்த புழு உள்ளே போனதுனால தான். இந்த செடியும் பார்ப்போம், பார்த்தீங்களா? இந்த செடியில் வந்து பூராமே வந்து கடலை இருக்காது. அது எதுக்காக இருக்காதுன்னா, இந்த நான் ஒரு கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த புழு போய் உள்ளே போய் அந்த கடலை பூரா சாப்பிட்ருச்சு. சாப்பிட்டதுனால இந்த புழு நல்லா பெருசாகிருச்சு. ஆனால் கடலை செடி இல்லை. இங்கே பாருங்கள், இதில் வந்து கடலை சுத்தமாக இல்லை. கடலை பூராமே இந்த புழு தான் சாப்பிட்ருச்சு. சரி, ரைட்டு. இந்த புழு வந்து மற்ற செடிக்கு போக விடாமல் நம்ம பண்ணிடணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த புழு வந்து நம்ம தூர தூக்கி போட்டுடலாம். அப்படி அந்த மாதிரி நம்ம தூர தூக்கி போட்டோம்னா, இந்த செடியில் பாருங்கள், இந்த செடியில் வந்து ஒரு 10 கடலை இருக்குது. அந்த 10 கடலையில் வெள்ளை வெள்ளையன்னு தெரியுது பார்த்தீங்களா? இந்த வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது பூராமே சாம்பல் நோய் விழுந்தது. சாம்பல் நோய் விழுந்ததுனால இந்த கடலை வந்து அப்படியே அந்த செடியை அந்த கடலையை தொட்டோடனே விழுந்துடும். நல்ல செடியாக இருந்தால் ரொம்ப பிடுங்குற மணிக்கு இருக்கும். இந்த நோவு விழுந்தது பூராமே இந்த மாதிரி தான் தொட்டோடனே கீழே விழுந்துடும். சரி, வாங்க அடுத்த செடி எப்படி எல்லாம் இருக்குன்றதை நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து தட்டாங்காய். தட்டாங்காய் பிஞ்சை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சிலே வந்து பச்சாலை நோய் விழுந்துருச்சு. பச்சாலை நோயினா அது எப்படி இருக்கும்னா, இந்த ஒரு காயை பாருங்கள். இந்த ஒரு காய் வந்து பச்சாலை நோய் விழுந்தால் எப்படி இருக்கும்டா, இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக போயிடும் பச்சாலை நோய் விழுந்தது. அதுவும் போக இந்த நெத்தை பாருங்கள், நல்லா நெத்தாக இருந்ததுன்னா அந்த மாதிரி கருப்படிக்காது. அதுவும் போக வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து அந்தளவுக்கு உள்ளே பாருங்கள், செடி பூராமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே போச்சு. கிட்டத்தட்ட இந்த தடவை மழை அதிகமாக ரெகுலராக ஒரு நாள் விட்டு 2 நாள் விட்டு இந்த மாதிரி மழை பெஞ்சதுனால இந்த தடவை வந்து விவசாயம் பண்ணவங்களுக்கு வந்து ரொம்ப நஷ்டமாக போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. கிட்டத்தட்ட நாங்கள் இந்த 2 ஏக்கருக்கு தான் நாங்கள் கடலை போட்டிருக்கோம். 2 ஏக்கர்லையுமே 6 மூடை கூட வராது இந்த தடவை. மயில் கீரைன்னு பார்த்துருக்கீங்களா? இதுதான் மயில் கீரை. நிறையா வந்து இதெல்லாம் வந்து கிடைக்காது அதிகமான ஊர்களில். எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மயில் கீரைலாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும்.